திருவாரூர்ல ஒரு அந்த தீயணைப்பு துறையினுடைய கட்டிடமே சரியா இல்ல. ஒரு பழுதடைந்த கட்டிடத்துல தான் அந்த நிறுவனமே இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி நிச்சயமா ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தி தான். தமிழகமெங்கும் ஏற்படக்கூடிய விபத்துகள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய அவர்களுக்கே ஒரு பாதுகாப்பான நிலை இல்லை அப்படிங்கிறத விளக்குது இந்த தொகுப்பு. திருவாரூர் கமலாலயம் குளம் அருகில் செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை. தீயணைப்பு நிலைய அலுவலகம் மற்றும் நிலைய அலுவலர்கள் தங்கும் அறை ஆங்கிலேயர் காலத்தில் குதிரை லாயமாக பயன்படுத்தப்பட்ட இடமாகும். கட்டிடத்தின் வலுத்தன்மை தற்போது குறைந்து ஆங்காங்கு ஓடுகள் உடைந்தும் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டும் இருக்கிறது. மழை காலங்களில் மழை நீர் கசிவதால் ஓட்டுக்கு மேல் தார்பாய் போட்டு மூடப்பட்டுள்ளது. இந்த அறைகளில்தான் தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் தங்களது உடைமைகளை வைத்துக் கொள்வதுடன் அங்கேயே தங்கி ஓய்வும் எடுத்து வருகின்றனர். திருவாரூர் தீயணைப்பு நிலையங்கிறது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தீயணைப்பு நிலையம். இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேருந்து இங்கே இயங்கி வருது. இதில் இன்றைக்கி திருவாரூர் மாவட்டங்கிறது தொடங்கப்பட்டு 20 ஆண்டுகள் ஆகிட்டு. ஆனால் 20 ஆண்டுகள் ஆகியும் இந்த தீயணைப்பு நிலையங்கிறது ஒரு மாவட்ட தலைநகரத்துக்கு உரிய அளவில் இல்லை, அதுக்குரிய தகுதி இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போ இருக்கிற கட்டடங்கிறது பாலடைஞ்சு ஒரு சிதிலமடைஞ்சு இருக்குது. உயிரை பாதுகாக்கக்கூடிய இந்த வீரர்கள் உயிரை பணைய வச்சு இருக்கக்கூடிய நிலையில தான் இப்போ இருந்துட்டு இருக்காங்க. அந்த நிலை மாறணும். கழிவறை கட்டடம் சேதமடைந்து சுகாதாரமாக இல்லை. இதேபோல குடிநீர் வசதியும் இல்லை. தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தி வைக்கும் இடமும் இதே நிலைதான். அவசர பணிக்கு செல்லும் தீயணைப்பு வீரர்கள் தங்கும் இடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆனால் திருவாரூர் தீயணைப்பு நிலையம் பழுதடைந்த கட்டிடமாக இருந்து வருகிறது. இந்த அலுவலகத்தில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு 45 அலுவலர்கள் பணியாற்றி வந்தனர். தற்போது 20க்கும் குறைவான வீரர்கள் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர். 4 தீயணைப்பு வாகனங்கள் இருந்த நிலை மாறி தற்போது 2 வாகனம் மட்டுமே பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த கட்டடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்னோண்டு இடத்துல ஒரு 30-35 பேர் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் ஒரு சொற்ப அளவில் தான் வேலை பார்க்குறாங்க. வேறு வெளியூர்லேருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை வசதி இல்லாதங்கிற ஒரு காரணத்துக்காகவே இங்கேருந்து வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறாங்க. இது அரசாங்கம் இது கண்டுக்காமையே இருக்கிறாங்க. என்னன்னு காரணம்னு தெரியல. உடனடியாக அரசாங்கம் அவங்களுக்கு தேவையான மக்களை காப்பாற்றக்கூடிய அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால அரசாங்கம் உடனடியாக அவங்களுக்கு ஒரு கட்டடத்தை கட்டி கொடுக்கணும், அடிப்படை தேவை வசதிகளை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு திருவாரூர் மக்கள் சார்பாக கேட்டு கட்டிடத்தின் தன்மையை யாரும் பொருட்படுத்தாமல் அதே இடத்தில் தொடர்ந்து செயல்படுவது ஆபத்தை விளைவிக்கும் என்பது திண்ணம். எனவே தொடர்புடைய நிர்வாகம் தற்போதுள்ள தீயணைப்பு நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் அல்லது பாதுகாப்பான புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் போதிய வாகனங்கள் இல்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 50-30க்கு மேற்பட்ட ஊழியர்கள் இருக்கின்ற இடத்துல ஒரு 15க்கு மேற்பட்ட ஊழியர்கள் தான் இருக்காங்க. வாகனங்களும் புதிய வாகனங்கள் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. பழைய வாகனங்களில் பார்த்தீங்கன்னா 3 வாகனம் இருக்குது. அந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் பழுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்றைக்கி திருவாரூர் சின்ன நகரமாக இருந்த நகரம் இன்றைக்கி பெரிய நகரமாக ஒரு மாவட்டத்துடைய தலைநகரமாக இருக்கிறது. திருவாரூர் நெருக்கடி நகர்ந்த நகரம். இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி விபத்துக்கு நடைபெறக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது. குடிசை பகுதியில் இருந்த பகுதி. ஆனால் வாகனங்கள் பற்றாக்குறை காரணமாக பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்க நன்னிலம், வலங்கைமான், குத்தநல்லூர் போன இடத்துல தான் வாகனங்கள் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு மாவட்ட தலைநகரத்துக்கு இப்படி சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது பொறுத்தவரையும். திருவாரூர் பகுதிகளில் மக்கள் தொகை அதிகரித்து வருவதால் வீடுகள், வணிக நிறுவனங்கள், புதிய கட்டிடங்கள் என அனைத்தும் அதிகரித்து வரும் நிலையில் புதிய தீயணைப்பு நிலையங்கள் உருவாக்குவது மட்டுமின்றி நவீன உபகரணங்கள் வழங்க வேண்டும். காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். குறிப்பாக தீ விபத்து நேரங்களில் வாகனத்தில் தண்ணீர் நிரப்ப வெகு தூரம் செல்ல வேண்டியிருப்பதால் தீயணைப்பு நிலையத்தில் தண்ணீர் தொட்டி ஏற்படுத்தி தரவும் தீயணைப்பு வீரர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இவற்றை செய்து கொடுக்கும் போது தீ விபத்துக்களை உடனடியாக தடுத்து நிறுத்த உதவியாக இருக்கும் என்பதும் சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. நாகப்பட்டினத்துலேருந்து தான் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறதுனால இது காலதாமதம் ஏற்படுறதுனால பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இதனால் உடனடியாக இந்த பழுதடைந்த கட்டடத்தை உடனடியாக கட்டி தரணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் மீட்பு பாதுகாப்பு வாகனமும் இங்கே அமைச்சு தரணும், நவீன உபகரணங்களும் வழங்கணும் அப்படின்னு பகுதி மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இலக்கியா, நியூஸ் 7 தமிழ், திருவாரூர்.